வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தர்மலிங்கம். இது நெடுஞ்சாலை எஃப்எம் 90.infinity வழங்கும் கதையோடு விளையாடு. ஒரு குருகுலத்தில் குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 சீடர்களையும் கூப்பிட்டு 3 வகையான உணவுகளை வைக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 3 வகையான உணவுகளை வச்சு முதல்ல நீ சாப்பிடு சிசியா அப்படின்னு சொல்லும்பொழுது முதல் சீடர் சாப்பிடும்பொழுது முதல் உணவு தட்டில் என்ன இருக்குது அப்படின்னா சாப்பாடும் சாம்பாரும் இருக்குது. அதில் ஒரு புழு கிடக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, பொறுமையாக அந்த புழுவை எடுத்து போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. 2வது தட்டில் எடுத்து சாப்பிடும்பொழுது அதில் கோதுமை உப்புமா இருக்குது. கோதுமை உப்புமாவை சாப்பிடும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வரமிளகான்னு சொல்லக்கூடிய காய்ந்த மிளகாய்க்குள்ளே ஒரு பூச்சி இருக்குது. அப்படியே அந்த கோதுமை உப்புமாவை எடுத்து வச்சிடுறாரு. அடுத்து ஒரு 3வது தட்டையும் எடுத்து சாப்பிட போகும்போது அதில் பழைய சாதம் இருக்குது. அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டு இருக்கும்போதே அதில் ஒரு செத்து கிடக்கு. அதையும் எடுத்து ஓரமாக வச்சிடுறாரு. அப்புறம் 2வது சீடர் கூப்பிட்டு அதே மாதிரியே 3 வகையான உணவுகளை சாப்பிடும்போது இப்படி 3 சீடர்களும் சாப்பிட்ட 3 வகையான உணவுகள்லையுமே ஏதாவது ஒரு உயிரினங்கள் செத்து கிடக்கிறது, இல்லை என்றால் தூசுக்கள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த சிஷியர்கள் குருக்கிட்ட கேட்குறாங்க, குருவே நீங்கள் கொடுத்த 3 வகையான உணவுகளையும் நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டோம். இதிலிருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒன்றும் இல்லை, வாழ்க்கை இதுதான், நம்ம சாப்பிடணுன்றது தான் குறிக்கோள் இல்லையா? அப்போ நம்ம சாப்பிடணுன்றப்போ நமக்கு எத்தனை வகையான உணவுகள் இருந்தாலும் நமக்கு எது தேவைன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும். எந்த தட்பவெப்ப நிலைக்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன சாப்பாடு நம்ம உடம்புக்கு பொருந்துன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி வாழ்க்கையில் எது நமக்கு தேவைன்றதை நம்ம முடிவு பண்ணணும். அதில் சாப்பிடும்பொழுது நமக்கு புழு, தூசு, இந்த மாதிரி எவ்வளவோ இடையூறுகள் வரலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதுக்கு நம்ம என்ன நிவர்த்தி பண்ணலாம், எப்படி அதை நிவர்த்தி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சாப்பிட தான் பார்க்கணுமே தவிர நம்ம சாப்பாட்டை ஒதுக்கிட முடியாது இல்லையா? அதேமாரி நம்ம வாழ தான் வேண்டுமே தவிர தற்கொலையோ இல்லை அந்த மாதிரி வேறு எந்த விதமான சிந்தனைக்கும் போகக்கூடாது.